ஆறு படையில் வீற்றிருக்கும் நாயகா, அல்லல்களை தீர்த்திடும் வேளவா, நின் அருள் தந்து இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் நல்லருள் புரிந்து துணையாய் நின்று துயரங்கள் எல்லாம் அறுத்து நல்லதொரு நிலை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற எவ்விதம்தான் பாவமும் கர்மங்களும் சாபங்களும் ஆட்படுத்தி அவதைப்படுகின்றவர்களுக்கெல்லாம் உன் அருள் நல்லதொரு நிலையாக இருக்கட்டும், நிலைக்கட்டும், அவர்கள் மனம் மகிழ்ச்சியோடு இருக்கட்டும். இதற்கு பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளும் உடன் பலமாயிருந்து ஒவ்வொருவருக்கும் நல்லவைகள் நடக்கப்பெற எல்லாம் பலமும் கிடைக்கட்டும். வணக்கம். போன வாரம் தீபம் பற்றி பேசின ஒருவர் தீப வழிபாடு செய்வதினால் எப்படி பிரச்சனைகள் தீருகிறது, எப்படி பயனும் பலனும் கிடைக்கிறது, எதற்காக இத்தனை தீபம், எதற்காக இந்த எண்ணெய்கள், எதற்காக இப்படிப்பட்ட திரிகள், இது உள்ளே இருக்கக்கூடிய தாற்பயம் என்ன, இதுக்கும் இறைவனுடைய ஒரு நிலைக்கும் என்ன சம்பந்தம், இதனால் என்ன பயனும் பலனும் கிடைக்கிது அப்படிங்கிறத போன வாரம் கடைசியாக முடிக்கும் போது நம்ம ஒரு கேள்வியாக வச்சோம். ஒருவர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் நாளை இலவச வாஸ்து எப்போ ஏற்கனவே நான் பண்ணும்பொழுது நிறைய பேர் வந்து பார்க்க முடியலன்னு, பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன ஒரு 4 பேராவது கேட்குறாங்க, சாமி கொஞ்சம் அந்த இலவசத்தை இன்னொரு வாட்டி பண்ணுங்களேன், நாங்கள் எங்களுக்கும் பயனடைவோம்ல, குறைச்சி கொடுத்துட்டீங்களேன்னு. அதனால் நாளைக்கு இலவசமாக என்னால் அங்கீகரிக்கப்பட்டவங்களால் நடக்குது, அதில் பங்கு கொண்டு பயனடைஞ்சிக்கோங்க. பங்கு கொள்கிறவங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய வீட்டினுடைய அந்த ஸ்கெட்ச் மேப்பை வந்து போட்டு எடுத்துகிட்டு வாங்க. வரைபடம் கரெக்டாக வரைஞ்சி எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு எளிதில் புரியும். அப்படி வரைய தெரியாதவங்க போகலாம், அது வேறு விஷயம். முக்கியமாக வரைஞ்சி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. நாளைக்கு பங்கு கொள்ளுங்க. மிகப்பெரிய ஒரு விஷயங்கள்லாம் அவங்களே எல்லாம் உங்களுக்கு அனைத்து குறைகளையும் தீர்த்து அனுப்புவார்கள். வீடு சம்மந்தப்பட்டதை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பங்கு கொண்டு பயனடைங்க. இப்போது இந்த தீபத்தின் ஒளியில் பொதுவாக ஒரு விஷயம் இருக்குங்க. ஞான சித்தர்கள் எல்லாம், யாராக யோகியர் எல்லாம், மகான்கள் எல்லாமே விளக்கை செய்யாமல் அவர்களுடைய முக்தி வரவே வராது. எந்த ஞானி ஆகட்டும், ஒருவர் ஞான முக்தி அடைஞ்சாலும் சரி, ஜீவமுக்தி அடைஞ்சாலும் சரி, ஒரு தீபத்தினுடைய நிலையை அவர்களாக அனுபவிக்காமல் அந்த முக்தி பேர் கண்டிப்பாக கிட்டாது. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால் ஏன் கிட்டாது அப்படின்னு போகும்போது சித்தர்கள் என்ன கண்ணோட்டமாக பார்க்குறாங்கன்னா, அந்த ஜுவாலை வந்து ஒரு இறைவனுடைய தன்மைகள் அதில் பொதிங்கப்பட்டிருக்கு, பஞ்சபூதங்களுடைய சக்தியும் அதனுள் இருக்கிறது. இப்போ ஒரு தீபம் எரியுதுன்னா அதை மூடிட்டிங்கன்னா அணைஞ்சு போகும், எரியாது. காற்று தேவைப்படுகிறது. அப்போது அதுக்கு நிறைய பார்த்திங்கன்னா அகல் விளக்கில் மண் இருக்கும், தண்ணீர் இருக்கும், அது காய்வதற்கு சூரிய ஒளி தேவை. அப்படி எதை எடுத்தாலும் பஞ்சபூத சக்திகள் வந்து அது உள்ளே ஒளிந்திருக்கும். இப்போது என்ன விஷயம்னா, ஏன் அந்த சித்தர்கள் அதுள்ள சுபிட்சமாக, அதே மாதிரி ஆகமாதிகள்லாம் உத்தமாக ஆகமம் படித்து ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க முதல்ல தீபத்துக்குத்தான் வழிபட்டு மற்றதை செய்வாங்க. நீங்கள் எங்கன்னா ஒரு பெரிய ஹோமம் நடத்துகிற இடத்துல பாருங்கள், ரொம்ப உத்த கணபாடிகளாக இருக்கக்கூடியவங்க முதல்ல வந்து தீபத்துக்கு தான் வழிபாடு செய்வாங்க. நீங்கள் அது எல்லாமே வந்து அந்த தீபத்துள்ள ஒரு ரகசியம் இருக்குதுங்கிறத அந்த ஞானிகள் கண்ணுற்றார்கள். இப்போது அது வந்து பெரிய அளவில் தெரியாது நிறைய பேருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த தீபச் சுடரில் என்ன இருக்குது ஒவ்வொன்றா சொல்லுகின்றேன். இந்த தீபச் சுடரில் 9 சக்தி இருக்குது. அது என்னென்ன அப்படி என்றால், அது தீப்தை, சுஷயை, நல்லா தீப்தைன்னு ஒரு சக்தி இருக்குது, சுஷைன்னு ஒரு சக்தி இருக்குது, ருஜை, பத்திரை, விபூத்யைன்னு ஒரு சக்தி இருக்குது. அதுக்கப்புறம் அமோகை, அது இன்னொன்று சர்வதோமுக்யை அப்படின்னு சொல்லக்கூடிய 9 சக்தி இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா பார்த்தா தீப்தை, ருஜைங்கிற ஒரு சக்தி இருக்குது. அதுக்கு முன்னாடி இதில் ஒவ்வொரு சக்திகளும் அந்த ஒளியினுடைய ஜுவாலையில் புகுந்து கொண்டு கிடக்கு. இப்போது விதாரிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். வித்யுத்தை அப்படின்னு ஒரு சக்தி இருக்கும். இப்போது இந்த ஒவ்வொரு சக்திகளும் எப்படி இந்த 9 வருது அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா ஒரு விஷயம் பாருங்கள். ஒரு தீபத்தை ஏற்றி காற்று ஆடாத இடத்துல வச்சுருங்க. அதில் வெடிச்சுட்டு அந்த தீபத்தை பாருங்கள்.
பொதுவாகவே நீங்கள் சாதாரணமாக தீபம் போடும்போது கூட பாருங்கள், ஒரு கீழே வந்து ப்ளூ நீல நிறத்தில் இருக்கும், மேலே மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதுக்கு ஒரு சக்தி உண்டு. சில பேர் பாருங்கள், கீழே சிகப்பாக இருக்கும், மேலே மஞ்சளாக இருக்கும். அதுக்கு ஒரு சக்தி உண்டு. சில நேரத்தில் தீபம் பாருங்கள், மேலேயும் கீழே மஞ்சளாக வந்து மேலே மட்டும் நீல ஜுவாலைகளை கக்கும். அது பாருங்கள். அதே மாதிரி ஏற்றும் பொழுது மேலே வெண்மையாக இருக்கும், கீழே மஞ்சளாக இருக்கும், அதுக்கு கீழே ப்ளூவாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, கவனிச்சு பாருங்கள். சில தீபங்கள் என்ன சிடன்னு எரியும், அது ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும், அல்லது சின்னதாக போகும். அது எப்படி திரி தவறாக இருந்தாலும் நல்லா இருந்தாலும் போகும். சில பேர் பாருங்கள், ஏற்றும் போது அணைஞ்சு போகும், திருப்பி நம்ம திரியை மாற்றுவோம், அணைஞ்சு போகும், திருப்பியும் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே எரியும். அதே மாதிரி சில திரி போட்டு தீபம் போடுங்க, புகைகள் நிறையா இருக்கும். சில தீபம் போட்டிங்கன்னா புகையே இருக்காது. சில தீபம் போட்டிங்கன்னா கரும் புகையாக போகும். சில தீபம் போட்டிங்கன்னா அது சிவப்பு நிற ஜுவாலையாக போகும். இப்படி தீபத்துக்குள்ளே இருக்கிறத ஒளியிலேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ என்ன ஆகுது? தீப்தை, சூஷை, ருஜை, பத்திரை, விபூத்யை, விமலை, அமோகை, சர்வதோமுக்யை, விபூத்யை, வித்யுத்யை என்று சொல்லக்கூடிய 9 சக்தி இருக்குது. இப்போ இந்த ஜுவாலையினுடைய நிறத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ தீப்தை அப்படிங்கிற சக்தி என்ன பண்ணுகிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு வீட்டில் தீபத்தை நியாயமாக முறைப்படி ஏற்றணுன்னா அது எங்கே ஏற்றினாலும் என்னென்னா, பசுஞ்சாணத்தால் இடத்தை முதல்ல சுத்தம் செய்து, பசுஞ்சாணத்தினால் மூழ்கி, அதன் பிறகு அதன் மேலே தீபம் இடுவது தான் சாலச் சிறந்தது. அது இப்போ கோயில்கள்லாம் முடியாது. ஆலயம் என்ற இடம் வேறு, வீடு என்கிற இடம் வேறு. இறைவன் வீற்றிருக்கக்கூடிய ஆலயங்களில் நம்ம எப்படி போட்டாலும் அதுக்கு பலன் உண்டு. ஆனால் நம்ம வீட்டிலலாம் போடுறோன்னா இந்த முறைப்படி தான் தீபத்தையே போடணும். எந்த தீபம், பதிவிளக்காகட்டும், எந்த தீபமாக இருந்தாலும் அந்த இடத்தை சுத்தம் செய்து பசும் சாணத்தினால் மூழ்கி அதன் பிறகுதான் நாம் போட வேண்டும். இப்போ இந்த தீபம் வைக்கின்ற பீடம் கீழேயோ அல்லது ஒரு ஆசனம் இட்டோ அல்லது நம்ம தரையில் வச்சா கூட அதை இறைவனிடத்திலிருந்து பூமிக்கும் வானத்தில் இருக்கக்கூடிய சக்திகளும் பஞ்சபூதத்தினுடைய சுழற்சிகளையும் அழிக்க வல்லமை பெற்றதுதான் தீப்தை என்ற ஒரு சக்தி. அது என்னன்னா, தீப்தை உருவாக்க போகின்ற இந்த ஒளி சுடருக்கு யார் இதனை பயன்படுத்துகிறார்களோ அந்த வீட்டில் இந்த சக்தி பிரதிபலிக்க வேண்டும். அப்படி என்று சொல்வது தீப்தை என்ற தெய்வத்தினுடைய சக்தி. சூஷையை அப்படின்னா, உன் மனதில் அதில் உட்கார்ந்து நீங்கள் வந்து நம்ம மனசில் இருக்கும் பிரார்த்தனைகள் வேறு, சஞ்சலம் வேறு, சபலம் வேறு. நிறைய பேர் பிரார்த்தனைகள் வைக்கிறது உண்டு, சஞ்சலமாக மனவேதனையோடு போடுறது உண்டு, சில பேர் சபலத்திலேயே போடுறதும் உண்டு. இந்த மூணுமே வேண்டாம். எப்படி இருந்தாலும் தீப்தை சக்தி போட அனுமதித்து விட்டால் சூஷையை சக்தி அதனை நிறைவேற்றி தருகிறதாம். ஏன்னா அந்த தீப்தையினுடைய அனுக்கிரகம் இல்லைன்னாலே யார் ஒருவரும் விளக்கு ஏற்ற முடியாதாம். அந்த சக்தி வேண்டுமா. அப்போது சூஷையை என்ன செய்கிறது என்றால், அந்த மனதை சுத்தப்படுத்துவதற்கான பக்குவத்தை கொடுக்கின்றது. ஒரு பக்தர் பார்த்து வந்துடும். ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? ரொம்ப சந்தோஷம், லைன் கிடைச்சது. நல்லா இருக்கண்ணு ஆன்லைன்ல பேசுறேன் சாமிஜி. சரிம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? சார் வாய்ஸ் சரியா கேட்கல. எனக்கு என்ன சொல்றேன், நாங்க சின்ன பொண்ணுதான், எனக்கு வாழ்த்துக்கு வயசு இல்ல. ஆனா நீங்க ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் சாமிஜி. ஏன்னா நான் நீங்க சொல்றத வச்சு நாங்கெல்லாம் ட்ரை பண்ணிருக்கோம், நிஜமாலே நடக்குது நல்லபடியா. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது, நிறைய பேர் முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க குடுக்கற இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. ஏன்னா எங்க அப்பாக்கு நீங்க கொடுத்தத வச்சு எங்க அப்பாவுக்கு கொடுத்த நானு பிள்ளைகளால தொல்லை ஏற்படுறது, அதை ட்ரை பண்ணி உடனே எங்க தம்பி வந்து உடனே எங்க அப்பாவுக்கு தொல்லை கொடுக்காத அந்த ஊரை விட்டு வெளியே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான். நல்லது நடந்திருக்கு. அதனால நீங்க இன்னும் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருந்து எல்லாருக்கும் இன்னும் நிறைய பண்ணணும். நிச்சயமாமா. அதாவது உன்னோட அந்த அந்த பாசத்திற்கு ரொம்ப நன்றிமா. அதாவது என்னன்னா,
இருக்கிற போது மனிதன் அது எல்லாம் எதை நல்லதை செஞ்சிடணும், அவ்வளோதான். அது இப்போ கூட நான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன், இந்த தீபத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குன்ட்டு. அது அது பயன்படுத்திக்கிறதும் நம்பிக்கையோட இருக்கிறவங்கள பொறுத்து தான் எல்லாமே. சொல்லுடா கண்ணு. வாய்ஸ் பிரேக் ஆகுது சாமிஜி. ஏன்னா நிஜம் நிறைய நடக்குது, நீங்க சொல்றதெல்லாம் எல்லாமே நடக்குது. அது உண்மையா சரி. பாக்குற நேருக்கு எல்லாரையும் சொல்றேன், உண்மையா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நடக்குது. கண்டிப்பா வேண்டான்னு கண்டிப்பா. நீங்களா வந்து மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க, பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன் நானு. ரைட் ரைட் ரைட். நிச்சயமாம்மா நிச்சயமாம்மா. சாமிஜி இப்ப நான் எது கால் பண்ணேன்னா, எனக்கு பையன் பிறந்திருக்கான், 3 months ஆகுது. ம். பங்குனி 1ஆம் தேதி பிறந்தா. அது இன்னும் பேரே நான் வைக்கல, உங்ககிட்ட கேட்டுதான் பேர் வைக்கணும்ட்டு. என்ன நட்சத்திரம்மா? சொல்லுங்க. என்ன நட்சத்திரம்மா? அஸ்த நட்சத்திரம். பையனா? அஸ்த நட்சத்திரம். ம். செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கான் சாமிஜி. ம் ம் ம். இதுவும் நான் பிரெக்னென்ட் 5 மாசம் இருக்கும்போது முருகருக்கு போயிட்டு போயிட்டு ப்ரே பண்ணேன், எனக்கு பையனா கொடுன்னு. அதே மாதிரி எனக்கு பையனே கிடைச்சிடுச்சு. ஓஹோ. இப்பவும் முருகரை ப்ரே பண்ணிட்டு தான் லைனு கொடுத்துரு, நீ கொடுத்த பையனுக்கு பேர் வைக்கணும், லைனு கொடுன்னு ப்ரே பண்ணிட்டு தான் உங்களுக்கு கால் பண்றேன். அம்மா அது பேர் வந்து சஷ்டி ராஜவர்மான்னு வச்சுக்கோமா. சாமி நீங்க சொல்லிடுங்க, நான் யூடியூப்ல சஷ்டி சஷ்டி ராஜவர்மா. அஸ்த நட்சத்திரம். ஆமா 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 ஆமா. அது பூஷால வரும். அஷ்ட நட்சத்திரம், அது அஸ்த நட்சத்திரத்துக்கு, அதனால சஷ்டி ராஜவர்மான்னு வச்சுக்கோமா. சாமிஜி நல்லதுடா கண்ணு. யூடியூப். நல்லது கண்ணு. ஓகேம்மா. அடுத்த ஒரு பக்தரெல்லாம். ஹலோ. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க? காரைக்கால்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா. சுவாமிஜி, மேரேஜ் வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் செட் ஆகலை வேற. என்ன வயசாச்சு கண்ணு? 31. என்னம்மா சொல்கிற? 31 இன்னும் 29 30 நடக்கலையாம்மா? இல்லை சுவாமிஜி. நிச்சயதார்த்த லெவலில் வந்து கூட போகலையா? முடிவாகி கட்டாகலையா? கட் ஆயிடுச்சு சுவாமிஜி. ஓரளவுக்கு பேச்சுவார்த்தைலாம் நடந்து ஆனால் செட் ஆகாம ஆயிடுச்சு. ஏம்மா? வேண்டாம், சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ ஹோஹோ. அப்பா இருக்காடா கண்ணு? அம்மா இருக்காங்க சுவாமிஜி. சரிம்மா. வீட்டில் நிறைய கடன் இருக்காம்மா? கடன்லாம் இல்லை சுவாமிஜி. அப்பாவுக்கு ஒன்றும் கடன் கிடையாதுல்ல? இல்லை சுவாமிஜி. எல்லாம் எதுவும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது? இல்லை சுவாமிஜி. நல்லா தெரியுமா? கடன் பிரச்சனை இல்லை சுவாமிஜி, அது நல்லா தெரியும். சரி சரிம்மா. பேங்க்ல நகைலாம் எதுவும் இல்லை? இல்லை சுவாமிஜி. சரி கண்ணு. வீடு வந்து சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடு தானே சுவாமிஜி. சரிம்மா. உனக்கு நீல நிறம் நிறைய பிடிக்குமா? ப்ளூ பிடிக்கும் சுவாமிஜி. நிறைய பிடிக்குமா? பிடிக்கும் அவ்வளோதானா? பிடிக்கும் அவ்வளோதான். சரி. சிகப்பு? பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப பிடிச்ச கலர் சொல்லு. எல்லோ இல்லைன்னா ஒயிட்டு. சரி சரி கண்ணு. இதில் எப்பயாவது அந்த ஒயிட் கலர் கட்டும்போது அந்த தாவானியோ சுடியோ தீ பிடிச்சது இல்லை கிழிஞ்சது ஆணியில் மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? தீ பிடிச்சு அப்படிலாம் இல்லை சுவாமிஜி, வேணா ஆணியில் வேணா மாட்டிருக்கலாம். சரி ஓகே. அதே மாதிரி சிகப்பு நிறமாக போடும்போது எப்பயாவது கீழே வந்து காலில் அடிபட்டுதா? ஞாபகம் இல்லை சுவாமிஜி. சரி. மஞ்சள் நிறம் போடும்போது? தெரியல சுவாமிஜி. சரி சரி விட்டுடு. இது வந்து ஒரு பெரிய தோஷம் இருக்குது. முதல்ல உன் பேர் என்ன சொன்ன? சீதலா தேவி. நான் இந்த டிவி எவ்வளோ நாள் பார்க்குறேன்? நான் பல வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் சுவாமிஜி. அதில் தேவின்னு பேர் வச்சா என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேனா? சொல்லியிருக்கீங்க சுவாமிஜி. முதல்ல அந்த பேரை மாற்று. உன்னோட நட்சத்திரத்துக்கும் உன்னோட பேருக்கும் சம்மந்தமே இருக்காது. முதல்ல தெரியுமா எனக்கு? மூல நட்சத்திரத்துக்கு பாப்பு யா வரணும். அதில் நீ முதல்ல பேரை மாற்று. அது அந்த தேவின்ற வரைக்கும் உனக்கு முடியாது. சீதலா தேவின்றது இன்னும் பெரிய விஷயம். அது ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு, புரியுதா? உன் பேர் வந்து பாக்யஸ்ரீன்னு வச்சுக்கோமா. ஆமா ஆமா. இது பாக்யஸ்ரீன்றது 48 முறை 48 நாள் எழுது. சரியா? ஒன்றும் இல்லை, உன் ஜாதகத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அது கலஸ்திர தோஷம்னு சொல்லுவாங்க, குரு தோஷம்னு சொல்லுவாங்க. என்ன பரிகாரம் சுவாமிஜி? சொல்கிறேன் கண்ணு, எடுத்துக்கோ. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எங்கே அரச மரம் இருக்கோ அந்த அரச மரத்துக்கு போயிட்டு கீழே வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவிடு, வேர் பகுதியில்.
அது மேலே வந்து ஒரு மஞ்சள் நிற புது ஆடை வாங்கி வச்சுக்கோ. ம் கொஞ்சம் பால் அபிஷேகம் பண்ணிவிடு அந்த வேருக்கு. ஒரு ஒரு பக்கமாக பண்ணிக்கோ. பண்ணிவிட்டு ம் 48 பொட்டு வைக்கணும். மொத்தம் மஞ்சள் மொழிகிடணும். ஒரு வட்டம் ஃபுல்லாக அந்த மஞ்சள் மொழிடு கீழே வேர் பகுதியில் ம் மொழிவிட்டு ஒரு பொட்டு வைக்கணும் குங்குமத்தில். பொட்டு வைக்கும் போது குரு காயத்ரி சொல்லு. ம் ஓம் விருட்சத்வஜாத்மை கிருணியஸ்தாயத்திமை தன்னோ குரு பிரச்சோதயாத்துன்னு வரும். அந்த மந்திரத்தை சொல்லி வச்சுட்டே போ. ம் வச்சுட்டு ஒரு ஒரு வாழை இலையில் எலுமிச்சம்பழம் சாதம் கும்பம் போல் போட்டு அது மேலே 2 தேங்காய் வச்சு நெய் ஊற்றி மஞ்சள் நிறத்தில் தீபம் போடு. ம் அதுக்கு முன்னாடி ஒரு வாழை இலையில் அதே எலுமிச்சம்பழம் வச்சு நிவேத்தியம் பண்ணி உன் கையால் தானம் கொடுத்துடுவா எலுமிச்சம்பழம் சாதத்தை. ம் இது வந்து ஒவ்வொரு 3 வேளைக்கிழமை செய். 9 வாரம் செவ்வாய்க்கிழமை எங்கே அம்பாள் கோயிலில் பாம்பு புத்து இருக்கோ அந்த பாம்பு புத்தை விடவே விடாது. அங்கே போயிட்டு 9 வாரம் ஒரு வாழை இலையில் விரலி மஞ்சள், இன்னொரு வாழை இலையில் குங்குமம் வச்சு 5 ரூபாய் காசு வச்சு ஓம் சித்தானந்த அனுக்கிரக அகத்தீஸ்வராய நம அப்படின்னு சொல்லி வரலன்னா இணையதளத்தில் வந்துடும். மாலை பார்த்து தெரிஞ்சுக்கோ இந்த மந்திரத்தை. சரி சுவாமிஜி. இதை சொல்லிக்கிட்டே 11 முறை அங்கேயே நின்ன இடத்துலையே சுற்றுறது, புத்து முடிஞ்சா சுற்றிட்டு வர்றது, சுற்றிட்டு வா. இது 9 வாரம் செவ்வாய்க்கிழமை செய். இது 2த்துக்குள்ளேயே உனக்கு கல்யாணம் ஆகிடுமா? ரொம்ப நன்றி சுவாமிஜி. ரொம்ப நல்லா நல்லா இருக்கு. ட்ரை பண்ணிட்டு. இல்லை நீ முதல்ல பேரை மாற்றுமா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ 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 அம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையில இருந்து விஜயலட்சுமி. விஜயலட்சுமிமா, என்ன வயசாச்சு? எனக்கு 32 ஆச்சுங்க. சொல்லுமா. ஹஸ்பண்ட்காக கேட்கணும். அவர் பேர் சுமன். என்ன? சுமன், கிருத்திகா நட்சத்திரம். சுமனா? சுமன். சரிம்மா சொல்லுமா. கிருத்திகா அவர் நட்சத்திரம். வயசு என்ன? அவர் வயசு என்னம்மா? 35 முடிஞ்சிச்சு சுமன். எவ்வளோ? 35 35 முடிஞ்சது. சரிம்மா. இந்த 4-5 வருஷமா அவருக்கு எப்படிம்மா இருக்கு? வேலைகள் தொழிலும் சரியில்லாம இருக்கா? ஆமாங்க சுவாமிஜி. எது கொஞ்சம் நல்லா போனாலும் வர மாதிரி இருக்கு. சொல்றேம்மா. எல்லாமே பிரச்சனைகளா இருக்கா? ஆமா சுவாமிஜி. அதே மாதிரி விரயங்கள் நிறைய ஏற்படுதா? ஆமா சுவாமிஜி. எதுக்கு கடன் ஆகுதா? ஆமாங்க சுவாமிஜி. அதே மாதிரி நகைலாம் எடுத்து போய் வச்சுட்டாரா? வச்சாச்சு சுவாமிஜி. 2 பேரும் வீட்டில் இருந்தால் சண்டை வருதா? சண்டை வரும். நாங்க பேசாம இருந்துருவேன். நீ பேசாமல் இருந்துருவியா? 2 பேத்துல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுவோம். அதான் நான் கேட்டேன். நீ பேசாமல் இருக்க மாட்டேன். ஒரு நேரத்தில் கோவப்பட்டு சத்தம் போடுவே. என்னடா இதுன்னு சொல்லிட்டேன்னு பார்த்தேன் நான். பரவாயில்ல கண்ணு. இல்லைம்மா, அவருக்கு வந்து பொதுவாகவே நேரம் சரி கிடையாது. புரியுதா? அவருக்கு கிட்டத்தட்ட 47 வயசு வரைக்குமே சிக்கலை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ விஷயம் நான் சொன்னது பெருசு இல்லை. அவங்க வீட்டாருக்கும் அவருக்கும் ஒத்து போகாது. ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இருக்கா? ஆமாம், அது பிரச்சனை. நீங்கள் திருமணம் எப்படிம்மா நடந்தது? சரி சரிம்மா. இது ஒன்றும் இல்லை. அவர் சொன்னால் செய்வாரா? அவர் பேர் என்ன சொன்னம்மா? சுமன் தானே? சுமன் பேர் வேண்டாமா? அவர் முதல்ல ஸ்வேதராஜன் வச்சுக்க சொல்லுமா. ஸ்வேதராஜன். ஆமா, கிருத்திகை தானே சொன்னீங்க? ஒன்று ஸ்வேதராஜன் வச்சுக்கோங்களா, இல்லை ஆத்ம ஸ்வேதராஜன் வச்சுக்க சொல்லுங்க. அதை வந்து 48 முறை 48 நாள் எழுத சொல்லுங்க. எழுத சொல்லிட்டு தினமும் முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் போட்டுட்டு மந்திரம் வந்து ஓம் அனுக்கிரக சண்முகாய பாச மஸ்து அப்படின்னு சொல்லி 3 சுத்து சுத்திட்டு வர சொல்லுங்க. காலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் கம்பல்சரி பண்ண சொல்லுங்க. 3 முறை காயத்ரி படிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் பசுவுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு போக சொல்லுங்க. பேரை மாற்றி இதை செஞ்சா தான் அவருக்கு எது ஒன்றுமே நிரந்தரமாகும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். நல்லது கண்ணு, நல்லதும்மா. ஓகே, அடுத்து ஒரு பக்தர். ஹலோ ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்க. ஹலோ பிரபு. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ வணக்கம் சாமிஜி சார். சொல்லுங்க சார். எனக்கு வந்து விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது.
சரி, குழந்தை பாக்கியமே இல்லை சார். அது என்னன்னு தெரியல. அதான். உங்க பேர் என்னம்மா? பிரபு சார் என்னோட பேர். பிரபு. ஆமாம் சார். அவங்க பேர் என்ன? அவங்க பேர் வந்து லிவினா சார். உங்க வயசு என்னாச்சு? என்னோட வயசு வந்து 31 ஆகும் சார். அவங்க வயசு என்னாச்சு? அவங்க வயசு வந்து 22 சார். ஓஹோ, 31 22வா? ஆமாம் சார். ஆமாம் சார். சரி சரிப்பா. அதாவது 2 பேருக்குமே கொஞ்சம் உனக்கு வந்து வெரிகோஸ் இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களாப்பா? சார் வெல் பேசின புரியல சார். நரம்பு சுத்தல் இருக்கு அப்படின்னு ஏதாவது இல்லை சொன்னாங்களா? சார், அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். டாக்டரை பார்த்தீங்களா? டாக்டர்லாம் பார்த்தேன் சார். 2 நார்மலாக தான் இருக்கு. அவங்க இல்லை வயிற்றுக்கு தம்பி, நீர் கட்டி இருந்தது. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். உங்கள் கால் இருக்குல்ல தம்பி, ஆமாம் சார். அது லெஃப்ட் சைடில் அந்த முட்டிக்கு கீழே சைடில் ஏதாவது முடிச்சு மாதிரி குண்டா ஏதாவது இருக்குமான்னு இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார். பார்த்துருக்கியா இல்லையா? இப்போ நான் சொன்னால் தான் தெரியும்ல. லெஃப்ட் சைடு, அதாவது காலுக்கு என்ன உட்காரும் போது ஒரு முட்டையாக இருக்கும். அது இருக்கு. அதுதான் பிரச்சனை. இப்போ உடனே இல்லைன்ட்டியாப்பா? சரி பரவாயில்ல. இல்லை விஷயம் நான் சொல்கிறேன். அது என்னன்னா அம்மா போட்டிருக்குன்னு வச்சுக்கோ 2 பேருக்கும். சரி சார். இது வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். டாக்டரை 2 பேருக்குமே அவங்களுக்கு வெறும் நீர் கட்டி மட்டும் இருக்குனாங்க, அது சரியாக போயிட்டு இருக்கும்ல. அவன் இப்போ ஆப்ரேஷன் பண்ண சரியாயிடுச்சு சார். சரியாக போயிட்டு இருக்கும். அப்புறம் நிற்கணும்ல, ஏன் நிற்கல? இருக்கட்டும், போட்டு நான் ஒரு மருந்து சொல்கிறேன், அது 2 பேரும் சாப்பிடுங்க. 3 மாசத்துல நிற்கிதா பாரு. சரி சார். சரி. அப்படி நிற்கலைன்னா அதுக்கப்புறமா நீங்கள் நேரில் வந்து பாருங்க தம்பி. சரி. அதே மாதிரி வீட்டில் நீங்கள் வீடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் படுக்கிற இடம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென்கிழக்கில் பிரச்சனை இருக்கா மாதிரி எனக்கு தெரியுது நீங்கள் இருக்கிற இடத்துல. தென்கிழக்கு தெரியுமா தம்பி? அங்கே என்ன இருக்கு? ஆமாம். தென்கிழக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அது வராண்டா மாதிரி இருக்கு சார். அங்கே இல்லை, அங்கே வந்து நீங்கள் பார்த்துருங்க. தென்கிழக்கு சரி இருக்காது, அதை பார்த்துக்கோங்க. சரி சார். சரி சார். அதை பார்த்து அதையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அசோகா அரிஷ்டம்னு ஒரு டானிக்கு, சரி சரி சார். 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கு சரி சார். 2 மாதம் மட்டும், 2 மாதம் பொறுத்து அதை நிறுத்திடணும். சரி சார். மாதவிடாய் அப்போ சாப்பிடக்கூடாது. சரி சார். அந்த 4 நாள் முடிஞ்ச பிறகு சாப்பிடணும். சரி. அதுக்கப்புறமா பிரிங்கராசவன் ஒரு டானிக்கு, இது 3 மூடி மருந்து 6 மூடி, அந்த மருந்தை நிறுத்திட்டு இந்த மருந்து எடுக்கணும். 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கு. சரி சரி. கல்யாண கரகிருதம் அப்படின்னு ஒரு அதை நெய் இருக்கும், அது வாங்கி 1 ஸ்பூன் 3 வேளைக்கு அப்படியே சாப்பிடணும். சரி சரி சார். அஸ்வகந்தா அரிஷ்டம்னு ஒரு டானிக் இருக்கும், அது 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கு சாப்பிட சொல்லுங்க தம்பி. சரி சரி சார். இதை தொடர்ந்து 2 மாசத்துக்கு, அது 2 மாசம் சாப்பிட்டு நிறுத்திட்டு இது 2 மாசம் சாப்பிடுங்க. இதுக்குள்ள நிக்கிதான்னு பார்க்கலாம். உங்களுக்கு அஸ்வகந்தா லேகியம் சரி சரி சார். அப்படின்றது 2 கோலி குண்டு அளவு 3 வேளைக்கு பாலில் சாப்பிடுங்க. சரி சரி சார். அப்பி ஏஜ்ரியான் அப்படின்ற ஒரு மாத்திரை, யுனானி மாத்திரை, காலைல 2 மத்தியானம் 2 நைட்டு 2, சரி சரி சார். அந்த 3 மாத்திரையும் சாப்பிடுங்க. சரி சரி. இது 2 மட்டும் சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு நார்மல் தானே சொன்னாங்க? நார்மல் தான் சார், எனக்கு நார்மல் தான். சரி பார்க்கலாம். இதை சாப்பிடுங்க, நீங்கள் தேவைப்படும் சாப்பிடுங்க. இது சாப்பிட்டு 4 மாசத்துக்குள்ள நிற்கலன்னா வந்து பாருங்க. சரி சார். நல்லது, நன்றி சார். நல்லது கண்ணு. அப்போது இந்த சூஷைன்ற சக்தி என்ன பண்ணுதுன்னா, இந்த சூஷைங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. நம்மளுடைய மனதினுடைய அலைகளை கட்டுப்படுத்தி ஒரு நிலை கொண்டு வந்துடுது. என்னென்னா, இவன் என்ன பிரார்த்தனை இருக்கிறான்னா அந்த பிரார்த்தனைக்கான ஒரு நிலையை கொண்டு, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இவர் என்ன கதை இருக்கிறாரா, இதெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லின்னு? அப்படி கிடையாது. இந்த சூஷைன்றது நீங்கள் பாருங்கள், தீபம் போடும்போது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், அதாவது அந்த கருத்து இருக்குது பாருங்கள், அது அங்கே ஒன்று குமுந்துடும். வேறு வேடிக்கை பார்க்கணும்னு தோணும், அதை எரியுமா, நல்லா வைக்கணும், தீபத்தை வைக்கணும்னு அந்த எண்ணத்தை தூண்டி வைக்க வச்சிரும். சில பேர் பிரச்சனையாகவே வச்சுட்டு இருப்போம், அது வேறு விஷயம், அதை நம்ம சொல்லவே முடியாது. இந்த எண்ணத்தை தூண்டி அதை எரிய வைக்கின்ற உந்துதலை கொடுக்கின்ற சக்தி இந்த சூஷைக்கு உண்டு. இப்போ ருஜை, அடுத்து 3வதாக பார்த்தீங்கன்னா, இந்த ருஜைங்கிற சக்தி என்ன பண்ணுது? நம்ம அகலுக்குள்ளே ஒரு நெய்யை ஊற்றுறீங்க, அந்த நெய்யை ஒரு திரியை போட்டு ஏற்றும் பொழுது அதை உரிந்து உள்ளுக்கு கொடுத்து பிரகாசத்தை பாருங்கள், அந்த உரிஞ்சு அந்த தீபத்தை எரிய வைக்கக்கூடிய அந்த உரிகின்ற சக்தி ருஜைக்கு உண்டு. அந்த ருஜை தான் அதை உரிய வைக்கிறதா, அது உள்ளே இருக்கக்கூடிய சக்தி. இந்த ருஜை சக்தி கெட்டு போச்சுன்னா தான் எந்த தீபம் திரியை மாற்றிக்கிட்டே இருப்போம், எரியாது, சீக்கிரத்தில் அணைஞ்சு போயிடும், திருப்பி அணைஞ்சு போயிடும், திருப்பி ஏற்றுவோம் நம்ம. அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய்கள் போட்டாலும் கட்டிடும், நெய் போட்டாலும் கட்டிடும், அதை வந்து சரியாக இயங்கவே விடாது. அந்த ருஜையினுடைய சக்தி ஒரு தீபத்தில் இல்லை என்றால் அந்த தீபத்தினுடைய ஒளியை அது பிரகாசிக்கவே வைக்காது. எப்படி என்றால் அது எரிவது ரொம்ப கடினமாகிவிடும். அந்த ருஜைக்கு அந்த சக்தி உண்டு.
பிறகு அது உள்வாங்கி அதை உள்ளுக்கு இழுத்து பிரகாசிக்க வைக்கிறது பாருங்க. அந்த சுடர் ஒளி ஜுவாலை அது வருகிறதே, அந்த ஜுவாலையை கொடுக்கறது தான் பத்திரையைன்னு பேர். பத்திரையை எப்படி கொடுக்குறா? அந்த ஜுவாலையை எரிய வைக்கிறா. பத்திரை அதுதான் எரிய வைக்கதான். ஒரே தீபத்தில் இவ்வளோ ரகசியம் இருக்குது. இதை எப்படி உணர்வது அப்படின்னு சொன்னால், அந்த சுடர் பாருங்கள், திடீர்னு பெருசாக எரிய நம்ம திரியை இறக்கி விடுவோம், திடீர்னு சின்னதாகும், திரியை ஏற்றி விடுவோம். இதை ஏற்றி விடுறது இறக்கி விடுறது ஒரு சமதளத்தை காட்டி வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள தொடர்புகளையும் பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய சக்திகளை காற்றை உறிஞ்சாதான் தீபம் எரியும். காற்று இல்லைன்னா தீபம் எரியாது. அதுபோல் அந்த உறிஞ்சுகின்ற சக்தியை வைத்து ஒளியை பிரதிபலிக்க வைக்கிறது தான் அந்த சக்தி. இதுக்கு தான் பத்திரையின்னு பேர். அந்த சக்தி தான் அதை இயக்குது. இப்போ பத்திரை போச்சுற விபூத்தியை அப்படிங்கிற சக்தி அடுத்து வருது. அதுதான் நான் சொன்னது, கீழே புழுவார்ந்த மேலே வருது. நிறங்களை காட்டி நம்மளுடைய எண்ணங்களுக்கேற்ப நாம் ஏற்றுகின்ற தீபத்தினுடைய பலனை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது விபூத்தியை. எப்படின்னா, அந்த தீபம் ஏற்றிட்டு நம்ம சுற்றி பிரசாதம் வாங்கி நெற்றியில் இட்டுக்கொள்வோம். அந்த பிரசாதம் வாங்கி நெற்றியில் இட்டுக்கொள்ளும் போது இது நான் இதை தான் திலத்த சக்தின்னு நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன். குடுமி வச்சு பூணூல் தரித்து கடுக்கன் போட்டு அதுக்கான வழியில் பூஜை செய்பவர்களுக்கு தான் அந்த சக்தி கிடைக்கும் அப்படின்னு. அதுபோல் ஒரு சாதாரண மனிதர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த தீப்தை சக்தியை, இந்த பத்திரை சக்தியை விட்டுட்டு விபூத்தியை சக்தி, இந்த பிரசாதம் வாங்குற வரைக்கும் நம்ம கூட இருந்து அந்த சக்திகளை கொடுக்கின்ற சக்தி எதுக்கு இருக்கிறது என்றால் விபூத்தியைக்கு இருக்குது. இப்போ இது போட்டால் விமலை அப்படின்னு ஒன்று வருது. இந்த விமலை சக்தி என்ன அப்படின்னா, ஒரே விளக்கில் 2 திரி போடுவது, 5 திரி போடுவது, 3 திரி போடுவதுன்னு இருக்கும். அல்லது எண்ணிக்கையில் போட வேண்டியது இருக்கும். 2 விளக்கு, 3 விளக்கு, 10 விளக்கு அப்படின்னு போட, லட்ச தீபம் வரைக்கும் சொல்ல. இந்த எண்ணிக்கைகளாக பிரியும் பொழுது, இப்போது இந்த விபூத்தியை எப்படி வேலை செய்தோ, அந்த விமலை எண்ணிக்கைகளாக வரும்பொழுது ஒவ்வொரு எண்ணிக்கையினுடைய பலனையும், இப்போ 10 விளக்கு ஏற்றினீங்கன்னா 10ம் ஒரே மாதிரி எரியாது. ஒன்று அணைஞ்சிரும், ஒன்று சீக்கிரம் அணைஞ்சிரும், ஒன்று ரொம்ப நேரம் எரிஞ்சிட்ருக்கும், ஒன்று அரைகுறையாக எரியும், ஒன்று சின்ன ஜுவாலையாக இருக்கும், ஒன்று பெரிய ஜுவாலையாக இருக்கும். இந்த ஜுவாலைகளுடைய சக்தி எப்படி இருந்தாலும் இந்த விமலையாகப்பட்டவள் எதை நோக்கி நீங்கள் வழிபடுகிறீர்களோ அந்த இடத்துக்கு அதை எடுத்துன்னு போய் சேர்த்துரும். அதான் அதனுடைய சக்தி. அந்த சக்தியை எடுத்துன்னு போய் நமக்கு சேர்க்கறது யாரா கொடுக்குறாருன்னா, இப்போ ஒவ்வொரு சக்தியும் வருது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். எத்தனை பாருங்கள், இதெல்லாம் சின்ன விளக்குங்கிற, இது எல்லாத்துக்கும், எந்த தீப வழிபாடு, மெழுகு வழிபாடாக இருந்தாலும் சரி, ஊதுபத்தி வழிபாடாக இருந்தாலும் சரி, இது எல்லாம் கொடுத்துருது. அது விபூத்தியை, விமலை இந்த சக்தியை கொடுக்குறா. அமோகை, அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், எத்தனை தீபம் போட்டாலும் அது நிறத்தால், உறிஞ்சதால், பூமியால் வருவதால் எல்லாத்துக்கும் நமக்கு பலனை எப்படி கொடுக்கணும், அமோகமாக கொடுக்கணும். அமோகை, யார் ஒருவன் ருஜையினுடைய சக்தியும் தீப்தையினுடைய சக்தியும் ஒன்றுக்கும் அளவுக்கு மன தூய்மையோடு போடுகின்றானோ, அந்த தீபத்தினுடைய வழி இறைவனிடத்திலே அமோகத்தை பெற்று தன் கையில் கொடுப்பதினால்தான் அமோகை என்ற ஒரு சக்தி அது உள்ள இயங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பக்தர் பார்த்துருவோம். ஹலோ, ஹலோ, சாமிஜி. வணக்கம்மா. வணக்கம் சாமிஜி. பழனிக்குமார் பேசுறேன் சாமிஜி, சென்னையில இருந்து. பழனிக்குமார், என்ன வயசாச்சு? எனக்கு 29 வயசு ஆச்சு சாமிஜி. சொல்லுங்க பழனிக்குமார். ஒன்னும் இல்ல சாமிஜி, வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. பேங்க் வேலை போனா ஒரு நிம்மதியாவே இல்ல. ஒரே ப்ராப்ளமா இருக்கு சாமிஜி. ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லு. அதான், எந்த வேலைக்கு போனாலும் ஒரு நிம்மதியாவே இல்ல சாமிஜி. இது வீட்டு பிரச்சனை இல்லப்பா, அது நான் சொல்றேன். வீட்டுல இருக்க பிரச்சனை ஏதாவது ஒண்ணு சொல்லு. வீட்டுல கடன் பிரச்சனையா இருக்கு சாமிஜி. அப்பாவுக்கா? இல்ல சாமிஜி, வீட்டுல எல்லாமே நான் தான் பாத்துட்டு இருக்கேன். சரி, நீங்க கடன் ஆயிட்டீங்களா? ஆமா சாமிஜி. அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு சாமிஜி. அப்பா சரிங்க சாமிஜி. நான் சொல்றேன், எடுத்துன்னு இப்ப நீ 2 வாட்டி சொல்ற, நான் திருப்பி அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டுன்னு இருக்கேன். சரி சாமி. பரம்பரையாவே உங்க குடும்பத்துல யாருமே முன்னேறினது கிடையாது, தெரியுமா உனக்கு? ஆமா சாமிஜி. 1. 2வது, யாருக்குமே பெற்றவர்கள் சரி இருக்க மாட்டாங்க, அப்பா. ஆமா சாமிஜி. அது எதுல போனாலுமே முன்னேற்றம் இருக்காது, கடன் ஆகும், வீண் விரயத்தை கொடுக்கும், உறவு பகைப்படுத்தும், தேவையில்லாத தொல்லைகள் இருக்கும். ஆமா சாமிஜி. ஒவ்வொருத்தருமே தலைவலி, கண்வலி, கால்வலி கண்டிப்பா இருக்கும். சரி சாமி.
இது எல்லாமே வந்து பிரச்சனை தம்பி. சரிங்க சாமிஜி. இது கொஞ்சம் என்ன பண்ணணும்னா, உனக்கு 33க்கு மேலே தான் தம்பி நிரந்தர வேலை. நான் தொழிலை செய்ய போகிறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், சைடில் இப்போ ஏதாவது பண்ணுறேன்னு பண்ணாத, அது கடன் ஆகும். சரி சாமிஜி. வேலைக்கு போகிறத பாரு, 33லேருந்து 37 வயசு வரைக்கும் வேலைக்கு போ. சரிங்க சாமி. முடிஞ்சா வெளிநாடு போக முடியுமான்னு பாரு. சரிங்க சாமிஜி. அப்படி வெளிநாடு போயிட்டீங்கன்னா உனக்கு அதுக்கான பலன் பெருசாக இருக்கும். சரிங்க சாமிஜி. சரியா? எங்கே சிவன் கோயில் இருக்குன்னு கண்டுபிடி. இது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் செஞ்சிட்டின்னா பெரிய லெவல். சரிங்க சாமி. அந்த சிவன் கோயிலில் வலது பக்கம் புத்து இருக்கணும். சரி சாமிஜி. அதை மட்டும், ஆமாம், வலது பக்கம் சிவன் கோயிலில் வலது பக்கம் புத்து இருக்கணும். அதை கண்டுபிடிக்கணும். சிவனுக்கு வலது. சரிங்க சாமிஜி. அதை மட்டும் கண்டுபிடிச்சிரு. ஒன்று முடியல அப்படின்னா வயல் நடுவே இருக்க புத்துவை கண்டுபிடிக்கணும். சரிங்க சாமிஜி. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை 3 ஞாயிற்றுக்கிழமை போய் 10 தீபம் பச்சரிசி மாவு பரப்பிட்டு கோதுமையில் ஏதாவது பிரசாதம் செய்து அந்த பச்சரிசி மாவு மேலே 10 நெய் தீபம் போட்டுட்டு கோதுமையில் பிரசாதம் செய்து, இது வந்து சூரிய உதயமாகறதுக்கு அரை மணி நேரத்துக்கு பின்னாடி சரிங்க சாமிஜி. போட்டு சூரிய உதயமாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே போட்டுடணும். சரிங்க சாமிஜி. அந்த கோதுமை பிரசாதத்தை கையில் வச்சுக்கிட்டு சரிங்க சாமிஜி. சூரியனை பார்த்து பாம்பு புத்தை வழிபட்டுட்டு சூரியனை பார்த்து அந்த கோதுமை பிரசாதத்தை கையில் வச்சுக்கிட்டு 3 முறை காயத்ரி சொல்லி அதை நாய்க்கு போட்டுடுப்பா. சரிங்க சாமிஜி. அங்கே இருக்கிற அல்லது பசுவுக்கு கொடுப்பா. சரிங்க சாமி. இது 3 வாரம் செய், முதல்ல உனக்கு வழி கிடைச்சிரும். ஆனால் முழு தீர்வு வந்து இப்போ நம்ம இது சொல்கிறதுனால வராது. சரிங்க சாமிஜி. இதை போய் முதல்ல நீ செய், அதுக்கப்புறம் பார்க்கலாம் கண்ணு. சரிங்க சாமி. நல்லதுப்பா. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். வாழ்க்கையில் சந்தோஷம், செல்வம், நிம்மதி பொங்க கஜவாகன முருகன் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்து சகல சௌபாக்கியங்களும் தழைக்க மந்திர எந்திர குளிகை. இல்லத்தில் தீய சக்திகள் அழிய, பகைவர்கள் ஓடி ஒளிய நாதநாதன் எந்திரம். பில்லி சூனியம் பேய் பிசாசு தீயவை அழிந்து போக மந்திர இசை எழுப்பும் புல்லாங்குழல். உத்தியோகமும் செய்தொழிலும் மென்மேலும் சிறக்க வரசித்தி எந்திரம். இவை அனைத்தும் அடங்கிய குருவருளையும் தெய்வ அருளையும் அள்ளித்தரும் சித்தர் வழிபாட்டு முறையில் மந்திர தந்திர சக்தி கொண்ட யோக பஞ்சாட்சரம் பேழை. இந்த யோக பஞ்சாட்சரம் பேழை இருக்கும் இல்லத்தில் இன்பம் பொங்கும், செல்வம் செழிக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், செய்தொழில் சிறக்கும், சுயதொழில் மேன்மையடையும், தீயவை அழிந்து தடைகள் உடைந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் தங்கும். பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒரு சித்தரையும் ஒரு ரிஷியையும் ஒரு குருவையும் தழுவி ஏற்படுகின்ற கோயில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அமையப்பெறுகின்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு நான் மட்டும் பயனடையாமல் பின்வரும் காலத்தில் யுக யுகமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் மனமும் வந்து மெய்யாய் இந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது வற்புறுத்தல் அல்ல, வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்றைய அனுபவ திறவுகோல் பார்த்தீங்க, தேவைகள் வரும்பொழுதுதான் மனிதன் ஆசைகளுக்குள் சிக்கிக் கொள்கிறான். சரி, தேவைகள் என்பது எப்படி? நமக்கு தேவைகள் இல்லாமல் எதுவுமே, எல்லாம் சொல்ல சாப்பாடுன்னா போதும்னு, அது கூட தேவைகளாக தான். போதும்னு சொல்லிட்டா மறுநாள் என்ன பண்ணுவான்? தேவைகள் இருக்கும். இந்த தேவைகள் வரும்பொழுது மனிதன் ஆசைக்குள் சிக்கிக் கொள்கிறான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஏன் நான் கொடுத்தேன் என்றால், தேவைகளை நாம் என்ன தேவை, எது தேவை, எது போதுமான அளவுக்கு தேவையா என்பதை நாம் வரையறுத்து கொள்ள வேண்டும். வரையறுக்காத இருக்கக்கூடிய தேவைகள் தேவையில்லாத ஆசைகளை கொடுத்து, இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விகிதாச்சாரம் வைக்க, சாப்பாடுனா இவ்வளவு தான்,
வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது எல்லா விஷயத்தையும் அளவுகளாக இருப்பதை சாஸ்திர விகிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுகளை நாம் மீறும் பொழுது தேவைகள் அதிகமாக தேவைப்படுகிறது. அந்த தேவைகள் அதிகமாக வரும் பொழுது நமக்கு சிக்கல் ஏற்படுது. ஏன்னா ஆசை வழியாக மாட்டி சிக்கல் ஆகிறோம். அதனால் தேவைகளையும் சிந்தித்து போதும் என்ற மனநிறைவையும் பெற்று தேவைகளை தேடுதலாக வைத்த அதிக தேடுதல், தேவையை ஆசையாய் வைத்து தேடுகளை செய்யாதீங்க. தேவைகளை பூர்த்தி செய்த பிறகு மீண்டும் தேவைகளை அந்த பூர்த்தியான விஷயத்தை மீண்டும் எதிர்பார்க்காதீங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விஷயத்துக்கு வேறு விஷயங்களை நாம் எதிர்பார்க்கலாம். அப்படி பூர்த்தியாய் மனநிறைவு ஏற்பட்ட விஷயத்தை மீண்டும் மீண்டும் நாம் அதிகப்படுத்தி எல்லாத்தையும் சிந்திச்சு பாருங்கள், யோசித்து பாருங்கள். அதில் இருக்கிற உண்மை புரியும். அது ஆசையில் சிக்கி நம்ம அழிவு பாதைக்கு போயிடுவோம். அது போகாதீங்கிறது தான் அந்த அனுபவத்திற்குள் ஒரு பக்தர். ஹலோ 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 அம்மா சொல்லுங்க. ஹலோ ஹலோ அம்மா எனக்கு கேட்குது, சொல்லுங்க. எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க தாம்பரத்துல இருந்து பேசுறோங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பாப்பாவை கேட்கணும் சாமிஜி. உங்க பாப்பா யாரு, என்ன வயசாச்சு, என்ன பேரு? தாம்பரத்துல இருந்து பேசுறேன் சாமி. கேட்குதுமா கேட்குதுமா எனக்கு. நீங்க டிவி பார்க்காதீங்க. டிவி பார்த்தீங்கன்னா எனக்கு சரியா கேட்காது, இல்லை கட் ஆயிடும். சரி. டிவி பார்க்காத. பாப்பா கேட்கணும்னு. பாப்பாவுக்கு என்ன வயசாச்சு? பாப்பாக்கு 28 வயசு ஆகுது சாமி. சரிம்மா, என்ன பேருமா? பேரு சுகன்யா, பரணி நட்சத்திரம். சரிம்மா, கல்யாணம் ஆகலையா? ஆய் பிரச்சனையாச்சா? இல்ல கல்யாணம் ஆகல சாமி, பாத்துக்கிட்டு இருக்க, ஒன்னும் சரி வர மாட்டேங்குது. சரிம்மா, எவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்க இப்போ ஒரு 25 வயசுல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கோம். சரி சரி சரிம்மா. உங்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது ஆச்சாம்மா? ஆச்சுங்க. கீழே ஆக்சிடென்ட் ஆகி ஆப்ரேஷன் ஆச்சு. எப்பாச்சும்மா? 2 வருஷம் ஆகுதுங்க. சரி, பாப்பா ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி. நல்லா தெரியுமா? இல்ல, ஒண்ணு சுத்தமான ஜாதகம் தான் சாமி. அப்போ நீங்களா வந்து தள்ளி போட்டுக்கிட்டே வந்தீங்களா? இல்ல, பாத்துக்கிட்டே இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் சரியா அமையல. இல்லைம்மா, 28 வயசு தாண்டுதுனாலே, 27 வயசு தாண்டுதுனாலே அது ஜாதகத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும். அது முதல்ல பாருங்க. இப்ப அஷ்டமத்து சனின்னு சொல்லியிருக்காங்க சாமி. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆ. அஷ்டமத்து சனியால் பிரச்சனைகள் வேற மாதிரி இருக்கிற கல்யாணத்தை போய் அது வந்து தடுத்து நிறுத்தாது. அதனால் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். எனக்கு சுகன்யான் பரணி நட்சத்திரம் தானே சொன்னீங்க? ஆமா சாமி. என்ன படிச்சுத பாப்பா? 10th படிச்சிருக்காங்க. ஏன் ரொம்ப படிக்கல? அதுல ஃபெயில் ஆயிட்டா, அதுல அப்படியே இருந்துட்டா. சரி சரி, இல்லை நான் அது கேட்கல. இது 2-3 சிக்கல் எனக்கு சந்தேகத்தை. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவளால் ஏதாவது பிரச்சனை வந்ததா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி. உடம்பு சரியில்லாமல் இருந்ததா? அதெல்லாம் எனக்கு தான் சாமி உடம்பு சரி. நான் உங்களுக்கு நான் தான் கேட்டேனே ஆப்ரேஷன் இருக்குன்னு. ஆமா. எனக்கு சில சந்தேகம் இருக்கு, அதனால கேட்டேன் நான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் ஒன்றும் வேண்டாம். பாப்பாவை அங்கே பக்கத்தில் அம்மன் கோயில், எந்த அம்மன் கோயில்னா இருக்கட்டும், பக்கத்துலேயே கூட இருக்கட்டும், பூசணிக்காய் இருக்கு இல்லையா? ஆமா. சின்னதாக ஒரு பூசணிக்காய் வாங்கி அதை அறுக்கணும். அறுக்கும்பொழுது ஓம் ஐம் க்ளீம் சாமுண்டாயே வீச்சே, ஓம் ஐம் க்ளீம் சாமுண்டாயே வீச்சேன்னு கட் பண்ணணும். அதை கொடாஞ்சி எடுத்துடணும். அதில் வந்து நல்லெண்ணெய் ஒரு பகுதியிலையும் இன்னொரு பகுதியிலையும் நெய்யும் ஊற்றிட்டு அந்த அம்பாலாண்ட வெள்ளிக்கிழமை 6 வாரத்துக்கு தீபம் போட்டு வெண்பொங்கல், அரிசி புட்டு, அவுள் பாயாசம், இது 3த்தையும் படைச்சு பாப்பா கையால் தானம் கொடுத்துட்டு வர சொல்லுங்க. 6 வாரம் முடிஞ்சதும் 6 சுமங்கலிக்கு தானம் கொடுக்க சொல்லுங்க. அதே பாப்பா கையால் 6 பசுகளுக்கு தானம் கொடுக்க சொல்லுங்க. 6 சின்ன பிள்ளை கன்னியா பிள்ளைகளுக்கு, ஏழப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆடை வாங்கி கொடுங்க. இதை கரெக்டாக செஞ்சால் நல்லா முடியும், எல்லாமே சரியா போகும். நல்லதும்மா, நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. ஹலோ அம்மா சொல்லுமா. அப்பாஜி, நான் திருப்பூர்ல இருந்து விஜயமித்ரா பேசுறேன். யாரு? விஜயமித்ரா, திருப்பூர் விஜயமித்ரா, சொல்லுமா. அப்பாஜி, நாளைக்கு பையனுக்கு +2 ரிசல்ட் வருதுங்க அப்பாஜி. சரி, பாஸ் பண்ணிட்டான். அப்புறம் எனக்கு அவனுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணுங்க அப்பாஜி, அதனாலதான் இப்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். கண்ணு பாஸ் பண்ணிட்டான்ட்டா. அப்புறம் என்ன, பாஸ் பண்ணா நல்லா படிப்பான். கொஞ்சம் முரட்டுத்தனமும் பிடிவாதமும் இருக்கு, அது சரியா போயிடும்.
இருக்குங்க அப்பாஜி, கொஞ்சம் கோவம் வருது. ஆமாம்மா, அது இருக்கும். இப்போ இல்லைன்னா தான் ஆச்சரியப்படணும். இப்போ பாரு, எல்லா பசங்களுக்கும் இருக்க தான் செய்யும். 100க்கு 99 பசங்களுக்கு இருக்கும். சொல்லு கண்ணு, பாஸ் பண்ணிவிடுவான். என்ன விஷயம்மா? அப்பாஜி, நீங்க தான் பேர் மாத்தி வச்சிருந்தீங்க. இப்ப பேர் மாத்தி வச்சதுக்கு எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. ம் இல்லை, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். விஜயமுத்ரா அண்ணனும் தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுமா, சொல்லுமா. ம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்பாஜி. ம் வேற எனக்கு பையனுக்கு தாங்க அப்பாஜி காலேஜ், நல்ல காலேஜே கிடைச்சிடணும்ட்டு, அதுதானுங்க அப்பாஜி. கண்டிப்பாக கிடைக்குமா. அப்புறம் அப்பாஜி, எனக்கு வீடு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கிற மாதிரி தோன்றது. நாளைக்கு வாமா, வாஸ்து நடக்குது இல்லை? நாளைக்கு மேப் எடுத்துட்டு அந்த வீட்டோட ஸ்கெட்ச் எடுத்து வரைபடம் எடுத்துட்டு போய் பாருமா. சரிங்க அப்பாஜி. அப்பாஜி, எங்களுக்கு குலதெய்வம் என்ன தெரியலங்க அப்பாஜி. அது குலதெய்வம் மட்டுமா? சரி. நான் இதில் கண்டுபிடிச்சா கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் வேணும். சரிங்க அப்பாஜி. ஒன்று. ரெண்டாவது, இதை பூஜையில் உட்காந்து பார்க்கவே, இப்போ நான் சொல்லுவேன், அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லிவிடுவேன். ஆனால் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் தான். நான் சில நாளுங்களில் பார்த்தீங்கன்னா சில நாளில் நிறைய விஷயத்தை கலருவேன். சில நாளில் டக்கு இன்றைக்கி இருந்தால் ஒரு 4 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் டக்குன்னு சொல்கிறேன் நான். சரிங்க அப்பாஜி. நீ நேரில் பார்த்துருக்கன்னு நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன். சரிங்க அப்பாஜி. பையன் நல்லா இருப்பான், நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்லா படிப்பான், பிடிவாதம் இருக்கும். ஒன்றும் கவலைப்படாதம்மா. சந்தோஷங்க அப்பாஜி. வீட்டு வரைபடத்தோட நாளைக்கு பார்த்துருமா. சரிங்க அப்பாஜி. நல்லதும்மா, நல்லதும்மா, நல்லதும்மா. இப்போ அமோகை, இந்த சக்திகள் எத்தனை தீபம் போட்டாலும் எதை போட்டாலும் நமக்கு அமோகமான சக்தியை தன் கையில் கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை தான் அது ஏற்படுத்துகிறது. இது அமோகை. வித்யுத்தை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம போன வாரத்திலேருந்து மருத்துவ பகுதியை பார்த்துக்கிட்டு வரோம். போன வாரம் ஆரம்பன்றதுனால நான் எளிதில் கொடுத்துட்டேன். இந்த வாரம் மருத்துவ பகுதியில் ஒரு மருந்து கொடுக்குறேன். அது எதுக்குன்னு பாருங்கள், அது விளக்கத்தை நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் வரும். இப்போ நண்டுக்கல் பஸ்பம், இந்த பஸ்பம் சாப்பிட்றவங்க போது மட்டும் அந்த பஸ்பம் நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா பஸ்பம் நல்லா இருக்கணும். இது தீரும் நோய் பார்த்திங்கன்னா நீரடைப்பு, கல்லடைப்பு, சதையடைப்பு, நீர்க்கட்டுகள், அதாவது சிறுநீர் சரியாக வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுகள். இதை எப்படி அருந்தணும்னா, கல்லடைப்பு இருக்கிறவங்களுக்கு, இந்த ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு 50 மில்லி முள்ளங்கி சாறில் காலையில் 5 மிளகளவு பொடி பண்ணி, மாலை 10 மிளகளவு பொடி பண்ணால் எவ்வளோ இருக்குமோ அந்த மிளகளவு அதை மாலை சாப்பிடணும். அப்புறம் நீரடைப்பும் நீர்க்கட்டு இருக்கிறவங்களும் இளநீரில் காலை 7 மிளகளவு, மாலை 7 மிளகளவு, சளி இருக்கிறவங்க பார்த்து சாப்பிடுங்க. அடுத்து பாருங்க, இந்த நீரடைப்புலாம் ஏன் எதனால் உருவாகுதுங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இப்போ அருந்தும் முறை பாருங்கள். சதை அடைப்புக்கு 100 மில்லி இளம் சூடான நீரில் காலையில் 7 மிளகு அளவு, மாலை 7 மிளகு அளவு சாப்பிடுங்க. இது சாப்பிட்டீங்க என்ன நடக்குதுன்னா, இப்போ பாருங்கள், நீரடைப்பு ஏன் வருகிறது, இந்த கல்லடைப்பு ஏன் வருகிறது, இந்த கல்லடைப்பு நீர்க்கட்டுகள் ஏன் வருகிறது, இதுக்கு காரணம். முதல்ல நோய் வருவதற்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கனால மருந்து தேவையில்லை. தண்ணி குடிக்கிறது இன்றைக்கி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஒருவரும் தண்ணி குடிக்க தாகம் எடுக்கும் பொழுதெல்லாம் தண்ணி குடிக்கிறதுங்கிறது ஒரு விதம், தேவையில்லாமல் தண்ணீர் குடிக்கிறதுங்கிறது ஒரு விதம், தண்ணியே குடிக்காத இருக்கிறது ஒரு விதம். நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக பெண்களும் சரி ஆண்களும் சரி குறைந்தது ஒரு நாளைக்கு அளவுகளோடு 3 லிட்டர் சாப்பிடணும். ஒரு சிலருக்கு தண்ணீர் குடித்தாலே வாந்தி வரா மாதிரி இருக்கும், கொமட்டிட்டு வரும், பிடிக்காது, தண்ணி குடிக்கவே விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் தாகம் எப்பொழுது வருதோ அப்போயாவது தண்ணியை குடிச்சிருங்க. அப்போ தாகம் வரும்பொழுது 1/2 லிட்டர் 1 லிட்டர் குடிச்சிட்டிங்கன்னா அது கவர் ஆகிடும். ஏன்னா ஆண்டவன் நம்மளுடைய உடம்புல கொடுத்துக்கிற உணர்வுகள் என்ன தெரியுங்களா, எது தேவையோ அது இந்த உணர்வும் உடம்பும் கேட்கும். நமக்கு தண்ணி தேவைன்னா தாகம் எடுக்கும், சாப்பாடு வேணும்னா பசி எடுக்கும், தூக்கம் வேணும்னா கண்ணெரிச்சல் கொடுக்கும், தலையை ஒரு மாதிரி செய்யும், நமக்கு சோர்வுகளை ஏற்படுத்தும். இது ஒவ்வொன்றும் உடம்புக்கு தேவை. உடம்புக்கு ஆக்சிஜன் காற்று தேவை வேண்டதால கோட்டுவா வருதா, சில பேர் உட்கார்ந்தவுடனே கோட்டுவா விடுவாங்க, அப்படியே தூங்குவாங்க. இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள், இவங்க உடம்புல அந்த காற்றினுடைய சக்தி கம்மியாக இருக்கான். இவங்கெல்லாம் பிராணாயாமம் செய்யணும். அப்போது நீரடைப்பு முதல்ல ஏன் வருதுன்னு சொன்னால், ஒருவர் தண்ணீரை அதிகமாக எடுக்காத பொழுது வருகிறது ஒன்று. ரெண்டாவது ஒரு நாளைக்கு நம்ம குறைஞ்சது ஒரு 20 நிமிடமாவது
எக்ஸசைஸ், உடல் ஆரோக்கியத்தை பார்க்கணும். இதை நம்ம செய்கிறதே கிடையாது. நம்ம 20 நிமிஷம் நிறைய பேர் செய்ய மாட்டீங்க. வேர்வை துவாரங்கள், வெளியில் வேர்வை வந்து மீண்டும் அது உள்ளுக்குள்ளே போகிற துவாரங்கள் சரியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீர்க்கட்டு வராது. அதே மாதிரி கல்லடைப்பு ஏன் வருகிறது என்றால், உங்களுக்கு உவ்வாமை ஆகாரத்தில் ஏதோ ஒன்று இருக்கும், அது ஆகாது, ஆனால் உங்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். தண்ணியாலையும் வரும், ஆகாரத்தையாலும் வரும். அந்த ஆகாரத்தை எதுன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த கல்லிருந்து கண்டிப்பாக தவிர்ச்சிக்கலாம். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நகங்களில் கருங்கோடுகள், வெள்ளை வெள்ளையான கோடுகள், அல்லது கோடு மாதிரி அது கைவிரல் நகவிரல்லையாக இருக்கட்டும், கால் நகவிரல்லையாக இருக்கட்டும், கோடுகளோ கருப்பான சொத்தைகளோ அல்லது அந்த நிறம் மாற்றங்களோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்புல கால்சியம் சத்துனால ஸ்டோன் வரும் என்பதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி கையில் விரல் இருந்தாலும் நீங்கள் கால்சியம் டெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா சுண்ணாம்பு சத்து உடையதெல்லாம் குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த கல்லடைப்பு வரவே வராது. நீரடைப்பு ஏன் வருகிறது அப்படின்னா, அளவுக்கு அதிகமான குண்டாக இருக்கிறது, உடல் பருமனாக இருக்கும் பொழுது உறுப்புகளுடைய அந்த அந்த வலு இருக்குது பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு கணையம் இருக்குன்னா அது ஒரு 300 கிராம்னா நம்ம தொப்பை 10 கிலோ இருக்கும். அந்த 10 கிலோ உள்ள அந்த 300 கிராம் எவ்வளோ இயங்குன்றதை பாருங்கள். அதனால் உடலை குறைத்தால் சதை அடைப்புகள் கண்டிப்பாக குறைஞ்சிரும். அந்த சதை அடைப்பு இல்லாமல் இருக்கு தான் இப்போ நான் இந்த பஸ்பம் கொடுத்துருக்கேன். ஆக ஆகாரத்தையே நாம் எல்லாம் வந்து கரெக்டாக நம்ம சரியாக நாம் அதை ஃபாலோ பண்ணும் பொழுது, பின்தொடரும் பொழுது கண்டிப்பாக இதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அடுத்து மருத்துவ பகுதி அடுத்த வாரம் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு பக்தர். ஹலோ 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 சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நான் உங்க மார்ச் 28ஆம் தேதி வந்து பார்த்து வந்தேன் கோயம்புத்தூர்ல, நீலாவதிங்க. சரி குழந்தைக்கு கேட்கலான்னு கூப்பிட்டேங்க. சரி நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க. சரி அப்புறம் சரி கேட்கலான்னு கூப்பிட்டேங்க. அவர் பேர் என்னம்மா? ராம் கணேசன். பையன் பேருமா? பையன் பேர் தான் எனக்கு ராம் கணேசன். ராம் கணேஷா? ஆமாங்க. சரி, என்ன வயசாச்சு? 8 வருஷம் ஆகுதுங்க. சரி, இப்போயே அவன் எம்பிபிஎஸ் மேலெல்லாம் படிச்சிடணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, குறும்பு பண்ணிட்டு ஸ்கூல். இல்லைம்மா, நிறைய பேர் பாருங்களேன், குழந்தைய பிறக்கும் போதே பாரு, இவன் டாக்டர் அப்புறம் வந்து இன்ஜினியர், கலெக்டர் அப்படின்னு நம்மளே சொல்லிடுவோம். அது வளரும் போது இல்லாத சேட்டை பண்ணி நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவோம். அது எப்படின்னா, இப்போ வர்ற சாப்பாடே அந்த மாதிரி. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சரிங்க. அவன் நல்லா படிப்பான், அவன் வழியில் விட்டுடுங்க. நம்ம அவன் வழியில் நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்க நல்லது. நம்ம வழிக்கு அவனை எடுத்திங்கன்னா அவன் படிக்க மாட்டான். அதான் விஷயம். சரிங்க சரிங்க. ஆமாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நல்லா இருக்குது. எதுக்கு பண்ண கொஞ்சம் மந்தம் இருக்குது அவனுக்கு, சோம்பேறித்தனம். சரிங்க. அது வரைக்கும் பயப்பட வேண்டாம். சொல்லுங்கம்மா நிலாவதிம்மா. உங்களை வந்து பார்த்துட்டு வந்தோம் சாமி. நாங்க ஒரு கேள்வி கேட்கலான்ட்டு இருந்தேன், உங்களை பார்த்ததுலயே விட்டுட்டேங்க. சரி சொல்லுமா. தொழிலுக்கு கேட்காம வந்துட்டேங்க. நான் தொழிலை பற்றி நான் சொல்லாமல் இருந்தேனா? இல்லைங்க, பரிகாரம் மட்டும் சொன்னீங்க. எனக்குங்க உடம்பு சரியில்லாம இருந்தது, ஆப்ரேஷன் பண்ணிருந்துச்சு, அதுக்கு பரிகாரம் சொன்னீங்க, நீ வராது அப்படின்ட்டுங்க. சரி, தொழிலுக்கு கேட்கலான்னு இருந்தாங்க. தொழிலுக்கு புரியலம்மா. உங்க ஜாதகம் பார்த்தீங்களா, உங்க கணவர் ஜாதகம் பார்த்தீங்களா? என்னோட ஜாதகம் தான் பார்த்தாங்க. கல்யாணம் இல்லைங்க. என்னம்மா? ஒன்னும் கல்யாணம் இல்லைங்க, அண்ணன் பையனுக்கு கேட்டாங்க. உங்களுக்கு கேட்கலையா? இப்ப கேட்டது அண்ணன் பையனுக்கு கேட்டாங்க. அவருக்கு சரி கொஞ்சம் சரி, ஹேண்டிகேப்ட். நல்லா நீயும் குழம்பி காலையில என்னையும் குழப்பி விட்டுருமா. பையன் என்ன பிறகு இப்போ அண்ணன் பையனை கேட்டேன்னு சொல்ற நீ பாரு. சொல்லுமா. அவர் ஹேண்டிகேப்ங்க, அவர் பேச முடியாது, அதனால அவர் பையனுக்கு கேட்டாங்க. அம்மா எனக்கு அது சரி, அது டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க சொல்லுங்க, அன்னைக்கு நீங்க யாருக்கு பார்த்தீங்க? வந்து எனக்கு தான் பார்த்தாங்க. உங்களுக்கு தான். உங்க கணவருக்கு பார்க்கலையா? இன்னும் கல்யாணம் ஆகலைங்க எனக்கு. உனக்கு கல்யாணமே ஆகலையா? உனக்கு தான் வேலை கிடைக்கலன்னு கேட்குறியாம்மா? இல்லைங்க, தொழில் பண்ணிட்டு இருக்கிறேங்க. தொழில் வந்து கடனாவே இருக்குதுங்க, கடன் அடைய மாட்டேங்குதுங்க, அதுக்கு கேட்டேங்க. பரிகாரம் முடிச்சிட்டியாம்மா? முடிஞ்சதுங்க. எப்பமா முடிச்ச? புதன்கிழமையோட முடிஞ்சதுங்க. சரி, பேர் மாற்றி கொடுத்தனா? ஆமாங்க, அது எழுதிட்டாங்க. என்ன பேர் எழுதிட்டு இருக்கம்மா? நர்மதாங்க. அது எழுதி எவ்வளோ நாளாக எழுதிட்டு இருக்கீங்க? நித்யானந்த் கொடுத்துருந்தீங்க, அதை எழுதி முடிச்சுட்டு நர்மதாங்கிறது எழுதிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா. நர்மதாவில் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா?
அவளுக்கு தான் ஒண்ணும் இதா தெரியலைங்க. எத்தனை நாள் எழுதுறம்மா? 20 நாள் எழுதிட்டு இருக்கிறாங்க. 20 நாள்லயே மொத்த கடனும் தீர்ந்துச்சுன்னா நான் தான் உலகத்துக்கே கடவுள். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படியே பரிகாரம் பண்ணி அடுத்த நாளே வந்துச்சுன்னா நான் தான் கடவுள். என்னை தவிர வேறு யாருமே கடவுள் கிடையாது. அந்த மாதிரி ஆகிடும். அப்படிலாம் இல்லைம்மா, செய்து முடிச்சிங்கல்ல, ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணி பேரை கரெக்டாக மாற்றுங்க, சரியாக போயிடும். நிறைய பேர் எனக்கு ஒரு அதிசயம் இல்லை இருக்கு இல்லைங்களா, கோயிலுக்கு போனால் கூட இன்றைக்கினா பாஸ்போர்ட்டு கற்பூரம் ஏற்றிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பல்லண்டா கடவுளை திட்டுவாங்க நம்ம ஆளுங்க. அது மாதிரி எத்தனை பேருக்கு அப்படி போய் அந்த கடவுள் சரியில்லை இந்த கடவுளை போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கடவுளை மாற்றிடுவோம். அது மாதிரி நிறைய பேர் பாருங்கள். இப்போ ஒரு அம்மா காலையில் இருந்த முதல்லே இன்றைக்கி என்ன சொன்னாங்க, இவ்வளோ பலன் கிடச்சிருக்கே எனக்கு அப்படின்னு சொன்னாங்களே. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். எத்தனையோ பேர் என்னிடத்துல ஆதாரம் இருக்குது. இதே மாதிரி ஒரு சிலர் இருக்கிறாங்க பாருங்கள், பரிகாரம் வாங்கி வச்சுன்னு செய்ய மாட்டாங்க, ஊமை குசுப்பெல்லாம் பண்ணுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஆமாம் அவர் போனால் இப்படி தான் சொல்லுவாருன்னு. செய்யவே கூடாது, ஆனால் நல்லதாக என்ன அப்படியே இருக்காங்க. ஒரு பக்தர். ஹலோ ஹலோ, சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நானே சார் லைன் கட் பண்ணலைங்க சார். ஹலோ பல்லடம் திருப்பூர். ஹலோ ஹலோ, வணக்கம் சுவாமிஜி. வணக்கங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர் மாவட்டம் பல்லடத்துலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள், யாருக்கா கேட்க போகிறீங்க? எனக்கு என் குடும்பத்துக்கு தான் கேட்க போகிறேங்க சாமிஜி. சரி, உங்களனால உங்கள் குடும்பம் தான். உங்கள் பேர் என்ன? என் பேர் சின்னசாமிங்க. இந்த வயசாச்சு? 45 10 நாள் ஆச்சு. 45 முடிஞ்சு 46 ஸ்டார்டிங்க. சரி, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது போலீஸ் பிரச்சனை அது மாதிரி ஏதாவது வந்ததா? போலீஸ் பிரச்சனை வரலைங்க, ஆனால் ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. அது என்ன பிரச்சனை? அது சொல்லக்கூடாதுன்னா விட்டுருங்க, அது விஷயம் இருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். இருக்கு, அந்த ஃபைன் ஃபியூச்சர் பிரச்சனைங்க. என்னம்மா? இந்த பணம் கொடுக்கல் வாங்குறது. இல்லை அதுதான் பிரச்சனையே. அதில் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு 2 பிரச்சனை தான் அதிகம். ஒன்று பூமி இடம் வாங்கி போடுறதோ, அல்லது இடங்களால் பிரச்சனை இருக்கிறதோ, அல்லது இடமே பிரச்சனையாக இருக்கிறதோ, அதே மாதிரி பண பிரச்சனை. இது 2 தான் வரும். பண பிரச்சனை தான் சாமிஜி. ஆமாம், இதுதான் வரும். இதில் என்ன, அதே மாதிரி இதனால் தேவையில்லாத தொல்லைகள், வீணான அலைச்சல். பிபி வந்துருச்சா? அது இருக்குங்க அப்பப்போ. ஹலோ, சமாளிச்சு வர்றேங்க. இல்லை இருங்க, டிவி பார்க்காதீங்க. டிவி பார்த்தா கட் ஆகிடும், அதுக்காக சொல்கிறேன். டென்ஷன் நிறைய ஆகுதுங்க. இல்லை, ஆமாம், உங்களுக்கு டென்ஷன் வரும், தேவையில்லாத தொல்லை கொடுக்கும், பணம் கொடுத்தா திரும்ப வராது, எதில் போனாலும் தடுங்கல் ஆகும், பெரிய முன்னேற்றத்தை தடுக்கும். இது 8 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. நீங்கள் கணக்கு போடுங்க, 8 வருஷமாக தான் உங்களுக்கு இது நடந்துகிட்டு இருக்கும். அதில் இந்த 3 வருஷமா அதிகமாக இருக்கும். 4 வருஷமா ரொம்பவே அதிகமா இருக்குதுங்க. ஆமாம், ரொம்ப நாளும் அதுக்கு இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டு தான் போகும் அது. இது காரணம் என்னன்னா, உங்க அப்பா சைடுல பங்காளிகள் வழியில சாபம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? சொல்லிக்கிறாங்க. எங்க அப்பா வந்து எங்க அப்பா பிறக்கறதுக்கு முன்னாடி எங்க தாத்தா இறந்துட்டாங்களாமாங்க. அது சொல்றாங்க, அப்படிதான் சொல்றாங்க. முன்னோர் சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முன்னோர் சாபம் வேற, பங்காளி சாபம் வேற. இந்த பங்காளிகளால தேவையில்லாம தொல்லை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு சண்டை வந்துடும் சின்னதா. அது சங்கடம் இருக்கு. அல்ல, அது வந்துடும். அது உங்க நிம்மதிங்கிறது இருக்காதுமா. தான் அது டோட்டல் பிக்சர். அது ஒன்றும் இல்லை. இது என்ன பண்ணுங்க, செவ்வாய்க்கிழமை அல்லது மிருகசீரிட நட்சத்திரம் வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு அங்க வைத்தியநாத சுவாமிகளுக்கு தேவையான ஆடைகள் வாங்கி வச்சுக்கோங்க. அது பழம் பூ வச்சு அங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு கொடுங்க. ஒரு பிராமணருக்கு யாருக்காவது அதே மாதிரி ஆடை வாங்கி அங்க தானம் கொடுங்க. 10 சாதுகளுக்கு அன்னதானம் போடுங்க. 10 சாதுகளுக்கு அன்னதானம் போட்டுட்டு 10 நெய் தீபம் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா 10 நெய் தீபம் துவரைய பரப்பி அது மேல போடுங்க. துவரை பரப்பிட்டு அது மேல போடுங்க. இது ஒரே ஒரு மிருகசீரிட நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த ஒரே நாள்ல இந்த வழிபாடை செய்யுங்க. சுவாதி நட்சத்திரத்துல அல்லது சதய நட்சத்திரத்துல போயிட்டு காளஹஸ்தியில ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணுங்க. விஷ்ணு கோயில் எங்க இருக்கு பாருங்க, பெருமாள் கோயிலுக்கு நெய் வந்து தானமா வாங்கி கொடுங்க. இது 3 கரெக்டா 6 மாசத்துக்கு ஒரு முறை செய்துக்கிட்டே இருங்க. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்.
அதே மாதிரி இப்போ நீங்கள் இருக்கிற வீடு இருக்கு இல்லையா, ஆமாம் சாமி. அதை ஏதாவது இடிச்சு புதுப்பிச்சு ஒரு ரூம் கட்டினீங்களா? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினேன் சாமி. எக்ஸ்டெண்ட் அந்த இல்லை, அந்த இடம் தப்பாக இருக்குது, அதை யாரையாவது வச்சு கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்க, அதுக்கு லோன் வாங்கி 2 ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இல்லை, அங்கே தான் தப்பு நடந்திருக்கு. ஏன்னா எல் மாதிரி வருது, அது ஸ்கொயர் மாதிரி போக மாட்டேங்குது. சரிங்க சாமி. அதை கொஞ்சம் பார்த்துருங்க, அதுலேயும் தப்பு இருக்கு. சரிங்க சாமி. நல்லது நல்லது. அடுத்த ஒரு பக்தரெல்லாம். ஹலோ சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சிவகாசிலேருந்து பேசுறேன் சாமிஜி. எங்கம்மா? சிவகாசி. சிவகாசி. சொல்லுங்கம்மா, ஏற்கனவே பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேன், 4 வருஷத்துக்கு முன்னே பேசியிருக்கேன் சாமிஜி. சரிம்மா, யாருக்காக கேட்டீங்க? எனக்காண்டி தான் சாமிஜி கேட்டேன். உங்களுக்காகவா? ஆமாம் சாமிஜி. என்ன சொன்னேன்? மொத்த குழந்தைக்கு கன்சீவா இருக்கு, உங்கள்கிட்ட கேட்டேன். அது என்னம்மா? என்னம்மா? கன்சீவா இருக்கு, உங்கள்கிட்ட பேசணும் சாமிஜி. சரிம்மா சரிம்மா, சொல்லுங்கம்மா. இப்ப கன்சீவா இருக்கு சாமிஜி. இப்போவா? ஆமா சாமிஜி. நீ எதுக்காக என்கிட்ட கேட்டம்மா? நான் குழந்தைக்காண்டி தண்ணி நின்று போயிடும் சாமிஜி, அதனால அவங்கள்ட்ட கேட்டேன். சரி, அதுதான் செய்தீங்களா? அதுக்கப்புறம் நின்றுச்சா? அதுக்கப்புறம் இப்ப எனக்கு ரெட்டை குழந்தை இப்போ பிறந்து இறந்துருச்சு. இப்போ ரெட்டை குழந்தை. சரி 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 கண்ணு, நல்லா இருக்கும், எதை பற்றி கவலைப்படாத. என்ன இப்போ உனக்கு வேணும் சொல்லுமா? எனக்கு என் குழந்தை ஆயிலோடு பிறகு நல்லா இருக்கும் சாமி. கண்டிப்பாக நல்லா இருக்கும், கவலையை விடுமா சாமிஜி. இந்த நாளும் 4 மாசம் வரும், போனோட்டம் 7ஆம் மாசம் பிறந்து இறந்து. இல்லை, இனி வராது, நீ அதை கவலைப்படாத. அது இனிமே அதை பற்றி கவலைப்படாத. டெய்லி விநாயகர் கோயிலுக்கு போ. நீ டெலிவரி ஆகிற வரைக்கும், அது பிரசவிக்கிற வரைக்கும் நீ விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அருகம்பில் மாலை கட்டு. ஒவ்வொரு அருகம்பில் கட்டும் பொழுதும் குழவி அனுக்கிரக சித்தி, குழவி அனுக்கிரக சித்தி, குழவி அனுக்கிரக சித்தின்னு நீ அந்த அருகம்பில்ல கட்டுமா. அது மாதிரி 50 கொத்த கட்டு ஒரு சரமா, புரியுதா? கட்டிட்டு விநாயகருக்கு போட்டுட்டு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வா. இது நீ பிரசவத்திற்கு போற வரைக்கும் போட்டுட்டு வா. முடிஞ்சா டெய்லி போடு, இல்லைன்னா வாரத்துல ஒரு நாள் டெய்லி விளக்கு மட்டும் போடு, வாரத்துல ஒரு நாள் மாலை போடு. நல்லதுமா 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 நல்லதுமா. நடுவில் வாரம் நம்ம ஒரு மந்திரம் சொல்லிகிட்டு இருப்போம். எனக்கு திடீர்னு தோணுச்சு, நிறைய பேருக்கு இந்த உத்தியோகம் கிடைக்கல, வேலை கிடைக்கல அப்படின்றது தான் பெருமளவில் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக ஒரு சிலது நம்ம ஏன்னா இது தொழில் வியாபாரம் இதுக்கெல்லாம் கிடையாது. உத்தியோகத்திற்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கிடைக்கும். தொழிலுக்கு நம்ம அடுத்த வாரம் கூட நான் சொல்கிறேன். தொழில் வியாபாரம், சிறு வியாபாரம், பெரு வியாபாரம், ஃபேக்ட்ரி, பெரிய பெரிய லெவலில் இருக்கிறதுலாம் இது வேலையை நாடி நிற்போருக்கும் வெளிநாடு வேலையை தேடுபவருக்கும் பயனை கொடுக்கக்கூடியது. இந்த மந்திரத்தை சொல்கிறேன், ஏன்னா வட்டம் வரத்துக்கு முன்னாடி முயற்சிப்போம். ஓம்கார வித்தகா நமோ தேவாய வர்த்தஸ்யாம் ஸ்வரூபம் சுபம் காருண்யாய மந்திர தேவாய அபிஷ்ட சித்தி மே தேஹி சரணாகத சப்த பரிவாகன தேவா வரசர்வயானந்த பவித்ர பாப விநாசனத்யாய சுபாகவாசினி வாசினியாத்யாய மந்திர சூர்யா பாசப்பர பிரப்மே நமோ தேவாயோ பக்தஜனஸ்யாய அனுக்கிரக தேவதேவாபீஷ்ட மந்திரரூபோ நிந்தேவோ அனுக்கிரக உத்தியோகஸ்தான பலசித்தைதோ தேவவித்தகஸ்யாய நமோ சப்தகிரியாய நமஹ ஓம் பூர்வன்யாய பாசதேவஸ்யாய வித்மஹி அனுக்கிரக பூர்வன்யாய பிரகாசநாதாய ஜ்வாலா மந்திரநாமாதராய மந்திரதேவோ தரதலத்யாய மந்திர பூர்வண உத்தியோக ஸ்தான பலசித்தைதம் தேவோ பக்தஜனஸ்யாய அனுக்கிரக சர்வ பாப கர்ம நிவாரணத்யாய மந்திர தேவதேவோ சதஸ்யாய ஜன்மார்த்த சாப நிவாரணமஸ்து தேவாய சுரூபரூபம் ஆலிங்கனார்த்த பிரசாத பிரச்சோதே பக்தஜனானாம் உத்தியோகஸ்தான பல சித்தி சித்தி குருமூர்த்த அனுக்கிரக ஷண்முக அனுக்கிரகாயே நமோ நமஸ்துதாயே நமஹ. ஒன்று நான் ஒரு நாளைக்கு 10 முறை போட்டு கேளுங்க போதும். இதை கேட்டுட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க,
பரிசு எழுத போகிறீங்க, டிஎன்பிசி எழுத போகிறீங்க, எது ஒன்றாலும் இதை 10 முறை கேட்டுட்டு போங்க. ஒரு நாளைக்கு கேட்டிங்கனாலே போதும். வட்டம் வந்துருச்சு. விளக்கு அடுத்த வாரம் பார்ப்போம். அமோகையில் நம்ம முடித்து வித்யுத்தைக்கு போகிறோம். வித்யுத்தை என்ன சக்தி என்பதை அடுத்த வாரம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் இருக்குது. வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு